வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட 4 சட்ட திருத்த மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். சென்னையில் கழிவுநீர் இணைப்பை கட்டாயமாக்குவது உள்ளிட்ட திட்டங்கள் அரசிதழில் வெளியீடு. சென்னை காவல் சட்டத்தை மற்ற நகரங்களுக்கும் விரிவாக்கம் செய்யும் மசோதாவுக்கும் ஆளுநர் ஒப்புதல். புதுக்கோட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 4 நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தவும் மசோதாவுக்கு ஒப்புதல். வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மேலும் வலுப்பெற வாய்ப்பு. வலுப்பெற்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீன்வளத்துறை அறிவுறுத்தல். கடலோர ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் இன்று அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடுப்பு. விதர்பா, தெற்கு சத்தீஸ்கரில் இன்றும் நாளையும், தெற்கு ஒடிசாவில் இன்று அதி கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. கடலோர கர்நாடகா, கோவா, வடக்கு கேரளாவின் ஒரு சில பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. உதகை, குந்தா, கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று ஒரு நாள் மட்டும் விடுமுறை. கனமழை எச்சரிக்கை காரணமாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மாநிலம் மாஹே பிராந்தியத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என பிராந்திய நிர்வாகி மோகன்குமார் அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து 3000 கன அடி நீர் திறப்பு. தண்ணீர் ஆர்ப்பரித்து வருவதால் கரையோர கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மூத்த குடிமக்கள் பயன்பெறும் கட்டணமில்லா ஆடி மாத அம்மன் கோயில்களுக்கான முதற்கட்ட ஆன்மீக பயணம் இன்று தொடக்கம். சென்னை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை மற்றும் நெல்லை மண்டலங்களில் தொடங்குகிறது. குஜராத்தில் பரவி வரும் சண்டிபுரா வைரஸ் தொடர்பாக தமிழ்நாட்டில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. மனிதர்கள் வசிக்கும் இடங்கள், கால்நடை கொட்டகைகள் மற்றும் பிற இடங்களில் மருந்து தெளிக்க வேண்டும் என அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் 4 மாதங்களுக்கு பிறகு 1000-ஐ கடந்த டெங்கு காய்ச்சல் பாதிப்பு எண்ணிக்கை. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக சுகாதாரத்துறை விளக்கம். திமுக அரசின் நிர்வாக குளறுபடிகளாகவும் குறைபாடுகளாகவும் தமிழக பாஜக சுட்டிக்காட்டிய பல விவகாரங்களை நிதி ஆயோக் அறிக்கை பிரதிபலித்துள்ளது. நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் தமிழ்நாட்டிற்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு.
பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம். மின்கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தல். நீட் தேர்வு மதிப்பெண் விவரங்களை தேர்வு மையங்கள் வாரியாக நாளை பிற்பகல் 12 மணிக்குள் இணையதளத்தில் வெளியிட வேண்டும். தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. இளங்கலை படிப்புகளுக்கான மத்திய பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் நடைபெற்ற குளறுபடி விவகாரம். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இன்று மறுதேர்வு. ஜூலை 24ஆம் தேதி டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநில நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கு ஆணைய தலைவர் அழைப்பு. தென்காசி மாவட்டம் அடவி நயினார் நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று தண்ணீர் திறப்பு. தமிழ்நாடு அரசு உத்தரவு. முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள் குறித்து மத்திய நீர்வள துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு. கனமழை பெய்து வரும் நிலையில் மத்திய நீர்வள ஆணைய முதன்மை பொறியாளர் ராகேஷ் காஷ்யப் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்கின்றனர். நில மோசடி வழக்கில் ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனு வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க கோரிக்கை. தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் இடையேயான புதிய விரைவு ரயில் சேவை இன்று தொடக்கம். பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை அடுத்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைக்கிறார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே கடலுக்கு அடியில் மூழ்கியுள்ளதாக கூறப்படும் ராமர் பாலத்தின் வரைபடத்தை உருவாக்கிய இஸ்ரோ விஞ்ஞானிகள் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கையின் தலைமன்னார் வரை 1.5 கிலோமீட்டர் தூரம் அமைந்துள்ளதாகவும் தகவல். கன்னடர்களுக்கு வேலை வழங்கும் மசோதாவில் சில குழப்பங்கள் இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தகவல். குழப்பங்களை களைய அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் விரிவான ஆலோசனை நடத்தப்படும் எனவும் விளக்கம். இலங்கை அணிக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. T20 தொடருக்கு கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமனம். சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிக்கு எதிரான TNPL T20 கிரிக்கெட் போட்டி 23 ரன்கள் வித்தியாசத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி அபார வெற்றி.